அன்பிற்கினிய கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். 5லேருந்து 6க்கு வந்தானே, 7க்கு போனால் எங்களுக்கு என்ன, இல்லை ஆற்றுல போய் விழுந்தால் எங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களா? கும்பராசிக்காரங்களுக்கு 7 சனியின் வேகத்தை தணிப்பதற்காக குருவான் 6ல் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும், கடனை கட்டுறதுக்கு வழியும் பிறக்கும், வட்டி கட்டுவீர்கள். வண்டி வாகனத்தில் மாற்றம் ஏற்படலாம். உடலில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நிவர்த்தியாகும். ஆனால் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வயிறு உப்பிசம், வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு நிம்மதி ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும். தங்களால் உங்களுடைய கூட்டாளிகளுக்கும் நன்மைகள் உண்டாகும். கூட்டாளி வகையில் அல்லது கணவன் மனைவி வகையில் சில நல்ல செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமானவரை அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அலைஞ்சு தவிச்சு தான் உயர்கல்வியில் தகுந்த இடத்தில் சீட்டு கிடைத்து அந்த கல்லூரியில் படிக்க நேரிடும். மன சோர்வுகள் ஏற்படும், உடல் அசதிகள் ஏற்படும். கால் மற்றும் வயிறு பாகங்களில் தொல்லைகள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 10ஆம் இடத்தையும், ராசிக்கு 12ஆம் பாவத்தையும் குரு பார்ப்பது சுப விரயங்களே. தொழில் நிமித்தமாக சற்று விரயங்கள் செய்ய நேரும். சிலர் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் என்று நினைப்பீர்கள். அப்படி செய்தாலும் ஒன்றும் தவறு அல்ல. சிலர் கட்டடம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூக்கோ நிலைப்பார்கள். அதில் செலவும் செய்ய வேண்டியிருக்கும். அதில் செய்யக்கூடிய செலவு ஒரு நல்ல செலவாக இருக்கும், நன்மைகள் உண்டாகும். ஆகல் தாங்கள் தட்சாமூர்த்திக்கு சனிக்கிழமை அன்று சந்தன அபிஷேகம் செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். சனிக்கிழமை தட்சாமூர்த்திக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் நன்மைகள் உண்டாகும்.